உங்களுக்கு அறிவோ அறிவுனே. அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்டகாலம் இந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து பழனியப்பன் சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிறேன். வீலா இது வில்லு மாதிரி இருக்கு. அண்ணே, நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஆம்பளைங்க கிட்ட சொல்லணுங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம ஊர் பொம்பளைங்க கிட்ட போய் சொல்லணும். அம்மா, அக்கா, தங்கச்சி, அழகராஜன் ஒரு கெட்டிக்காரரு, பெண்ட் எடுக்கிறதுல வீல் நிமித்துறதுல ஒரு வல்லவரு, அவரு ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். டேய், நான் ஒரு சிற்பி மாதிரிடா. எப்படி செதுக்கிறேன் பாத்தியா? இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன கிட்ட வந்தா நீ கடிச்சு போடுவேன். அப்படி இருந்து உன்னை ஏன் நான் சேர்த்து வச்சிருக்கேன்? இது எல்லாம் போய் சொல்ல வேண்டியதான். ஏண்டா பல்லு விளக்கலையா? விளக்கிட்டே. அதான் இப்படி நாருது. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விளக்கனா இப்படித்தான்டா. வீட்டுல ஒரு அழகான சம்சாரம் இருக்கும் போது வெளியில ஒரு 50 வயசுல ஒரு அம்மா புடிச்சிட்டீங்களாமே. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? அடே, லவ்ஸுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது. எந்த வயசுலயும் லவ்ஸ் வரலாம். இப்போ ஆலையில ஓடுற கரும்புல அடிக்கரும்பா இருந்தா என்ன, நுனிக்கரும்பா இருந்தா என்ன? நமக்கு வேண்டியது வெள்ளம் தானடா கோமடி தலையா. ஆமா, அந்த அம்மா என்னமோ ஊமைன்னு கேள்விப்பட்டனே. இருந்துட்டு போட்டு அத பத்தி நமக்கு என்ன? அடே, கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்குதாங்கிறதா நமக்கு முக்கியம். எப்படி பிடிச்சீங்க? வலை போட்டு பிடிச்சோம். போடா கோமடி தலையா. அடே, பழம் பழுக்கலன்னாலும் இந்த ஆளினால் அழகுராஜா புகை போட்டு பழுக்க வச்சிருவான். இதெல்லாம் போய் ஊருக்குள்ள சொல்லு. அதுவும் குறிப்பா அம்மனியக்கா கிட்ட சொல்றேன். அந்த கேரியர் எடு. உன்னை எல்லாம் நம்பி வைக்க முடியாதுப்பா. என்ன அந்த ஊமை வீடு எங்க இருக்கு? விலாசம். விலாசம் அந்த தெரியுது பாரு ஒரு மரம். ஆமா, அங்க போய் போருடி மச்சமுள்ள ஆளுடி, ஆளு கொஞ்சம் நீளண்டி. அண்ணே, டேய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்டர் மேக்ஸ் லைட் வாடகைக்கு போக போகுது. 10 ரூபாய் கிடைக்கும். அதான் நான் தொடச்சிட்டு இருக்கேன். என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணே. என்னடா இந்த பெட்ரோல் லைட் எப்படி எரியுது? அப்படி வா. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகுராஜா தேவைங்கிறது. அடே கோமடி தலையா, இதுக்கு பேர் தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே. என்ன அதுக்கெல்லாம் உடைச்சு விட்டீங்க? ஏங்க, இங்க ஆளினால் அழகராஜா கடை எதுங்க? இதுதான். ஏய், நீ இருடி. அது நான் தாங்க. சாயந்தரம் என் பொண்ணுக்கு சீர் செய்யணும். அதுக்கு ஒரு பெட்டர் பாக்ஸ் லைட் வேணும். ஏங்க, பெட்டர் மேக்ஸ் லைட்டே வேணுமா? ஆமாங்க. இந்த பந்தெல்லாம் கொளுத்தி கூடாதுங்க. பந்தமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. அப்ப பெட்டர் மேக்ஸ் லைட் குடுக்கறது இல்ல. கூட வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் லைட் குடுக்கறது இல்ல. அட போமா. ஏய், ஓடாத ஓடாத, எங்க வேணாலும் விட மாட்டேன், விடவே மாட்டேன். இரு. ஏய், விட மாட்டேன். நில்லு. எங்க ஓடுற? ஏண்டா நாய் அடிக்கிற நாய? என்ன கல்ல கண்டா நாயக்கான, நாயக்கண்டா கல்ல காணும், ரெண்டும் சேர்ந்தாப்புல அடிச்சது அடிச்சிட்டேன். உன்னையே நான் அடிக்கணும்னு ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கிற நீ நாய் அடிக்கிறியாண்டா பிசாசு தலையா? கல்லு இருக்கடா. ஐயோ, ஒரு வீடு கட்டுற அளவு கல்ல மடியில கட்டி வச்சிருக்கானே. திரும்புடா. என்ன பின்ன கல்ல கண்டா இவனை காணோம், இவனை கண்டா கல்ல காணோம். ரெண்டுமே இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இவனை நான் இன்னைக்கு அடிக்காம விட மாட்டேன். அப்படி கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. அந்த கல்லை எப்படி கொடுங்க. நீங்க அடிக்க போறீங்களா? ஆமாங்க. அடிங்க. இத கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? என்ன இது நம்ம கடை லைட் மாதிரி இருக்கு? உங்களுக்கு தான்டா. ஏண்டா என்ன நேத்து 15 ரூபாய் என்கிட்ட வாங்கும் போது என்ன சொன்ன? 10 சொன்னேன். எப்போ இதைத்தானடா சொல்லுவீங்க? பளிச்சுன்னு எரியும் சொன்னல, எரியலீங்களா? எரியலையாவா? ராத்திரி பூரா இருட்டுல உட்கார்ந்தது எனக்கு தான்டா தெரியும். உண்மையிலே எரியலீங்களா? இப்ப நான் தான்டா ஒன்னு எரிய போறேன். அண்ணா அண்ணா போடாதடா. அக்கா போடாதடா. பாட்டி பத்து போடாத. போடா. லைட்ல அடிக்காதீங்க. என்ன பண்ணாதீங்க, லைட்ல அடிக்க. ஏனுங்க ஏனுங்க ஐயா. ஐயா, ஏய் சும்மா போக மாட்டேங்கற நீ.
ஐயா ஐயா நான் அவுட் போட்டாட போயிட்டு இருக்கிறேன். இந்த ஊர்ல ஆடு மேய்க்கிற வேலையாவது கிடைக்குங்களா? ஆடு மேய்க்கிற வேலையா? அவ்வளவு கேவலமா போச்சாடா. உனக்கு கச்சண்டை தெரியுமா? தெரியாதுங்க. கச்சண்டை தெரியலன்னா அப்புறம் ஆடு மேய்ப்ப? கத்தி சண்டைக்கும் ஆடு மேய்க்கிறதுக்கு என்னங்க சம்பந்தம்? சம்பந்தமா? முன்னால போகுது அந்த ஆடு பேசு. அதை சமாளிக்கணும். கத்தி சண்டை எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். போனதே ஐயா எனக்கு ஒரு 50 பைசா இருக்குமா? 50 பைசாவா? சதுரமா இருக்குமே அதான். அது 5 பைசாங்க. 50 பைசா ரவுண்டா இருக்கும். அது என்ன அளவோ நான் பார்த்தது இல்லையா. வேலை வேலை வேலை. ஏய், இங்க வா. வேலை என்ன வியாபாரம் பண்ற? இங்க வா. ஊரு புதுசா? ஆமாங்க. எதுக்காக வந்த? வேலை இவன் ஏன் பூசுறான்? இங்க வா. நான் தான் இந்த ஊர் பண்ணையார் மகன். வணக்கங்க. வணக்கம் 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 வணக்கம். வேலை உனக்கு ஒரு பிரமாதமான வேலை வாங்கி தரேன். ஆனா அதுக்கு நீச்சல் அடிக்க தெரிஞ்சிருக்கணுமே. நீச்சல் தெரியாதுன்னு சொன்ன வேலை இல்லைன்னு சொல்லிடுவானோ? நீச்சல் தெரியும். பையன் வையி. தரையில படுத்து நீச்சல் அடி. தரையில படுத்து நீச்சல் அடி. என்னங்க தண்ணில தானுங்க நீச்சல் அடிக்க முடியும். இங்க எப்படிங்க? உனக்கு வேலை வேணுமா வேணாமா? வேணும் வேணும். ஆகா இன்ப நிலாவினிலே ஓஹோ ஜெயமே ஆடிடுதே ஆடிடுதே விளையாடிடுதே. ஆகா இன்ப நிலாவினிலே ஓஹோ ஜெயமே ஆடிடுதே விளையாடிடுதே. ஏய் தலை குனிஞ்சு என்ன பண்ற? நான் உள் நீச்சல் அடிக்கிறேன். அது உங்களுக்கு தெரியாது. எந்திரா. ஏன்டா தரையில படுத்துட்டு நீச்சல் அடிக்கிற? பண்ணையார் மகன் தான் தரையில நீச்சல் அடி வேலை வாங்கி தரேன்னு சொன்னார். அண்ணையார் மகன்? யாரு? அதான் அவர்தான். யார்? இந்த முள்ளம்பண்ணி தலைனா? இவெல்லாம் ஊருக்குள்ள அனாமுத்து அட்ரஸ் இல்லாத பையன். இவன் சொன்னான்னு தரையில படுத்துட்டு நீச்சல் அடிக்கிறியே, உனக்கு வேலை கிடைச்சிருமா? தண்ணியில நீச்சல் அடிக்கிறவனுக்கு இந்த ஊர்ல வேலை இல்ல. இங்க பார், இந்த ஊர்ல வேலை எல்லாம் கிடைக்காது. பேசாம ஊருக்கு ஓடி போயிரு. வந்துட்டானுங்க. ஏய் வாங்க. உன்னை பார்த்தா ஒரு மார்க்கமா தெரியற. என்ன படிச்சிருக்க? 10வது. 10வதா? படுத்துட்டு பெறலும் போதே நினைச்சேன் வேலை வேணும்னா பண்ணையார் வேணும். ஆனா பண்ணையாரு ஊர்ல இல்ல, வெளியூர் போயிருக்காரு. நாளைக்கு தான் வருவாரு. சரி என் பின்னால வா. வந்து 2 சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டு. அப்பதான் உங்களுக்கு எல்லாம் அறிவு வரும். எங்க போயிட்டாங்க? ஏய் வரங்க வாடா. நீ ரொம்ப தகராறு முடிச்சோம் போட்டிருக்க. அன்னைக்கு என்னடா நான் தரையில நீச்சல் அடிச்சேன், இன்னைக்கு என்னடா தண்ணியில் நீச்சல் அடிக்கிறேன். ஏன்டா நீ என்ன சர்க்கஸ் கொட்டாயிலையா பிறந்த? வாடங்க. பெரியவர் ஊர்ல இருந்து வந்துட்டாரு. உன் நிலைமையை பத்தி எடுத்து சொன்னேன். உனக்கு ரேஷன் கடையில வேலை போட்டு கொடுத்திருக்காரு. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. அரிசி அளந்து போடுறதுல இருந்து பில் போடுறதுல இருந்து காசு வாங்கி கல்லாவுல போடுற வரைக்கும் சரி. நீ தான் பாத்துக்கணும். காசை வாங்கி எங்க போடுற? கல்லாவுல போடுறேன். சரி சீக்கிரம் வந்துரு. உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். பச்சா? சரிங்க. கண்டிப்பா வந்துடுறேன். இப்படியே வந்துடாத, வேலை போயிடும். அப்புறம் எனக்கும் கெட்ட பேரு. துணிகள் இருந்தா கட்டிக்க வேடா. ஏட்டி அம்மா சந்தையில வாங்கின சாமான எல்லாம் சரியா எடுத்துக்கிட்டு வந்தியா இல்ல அங்கேயே வீட்டுக்கு கிழவி பேசாம வா. நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே வர நீ பாட்டுக்கு பேசாம போறியே என்ன அர்த்தம்? பேசாம வான்னு சொல்றேன்ல. ஆமா ரேஷன் கார்டை கடையிலே வச்சுட்டு வந்துட்டியே அதை போய் எடுத்தாலும் இல்ல? புஷ்பா. ஆமா வேணும் தான் வச்சுட்டு வந்தேன். அதுக்கு என்ன? புஷ்பா. ஏன்பா என் பேர் உனக்கு எப்படிப்பா தெரியும்? புஷ்பா நான் உங்களை இல்ல நான் ஐயோ அம்மா நான் உங்களை நிறுத்துறீங்க. ஐயோ அழாத பாட்டி வாய் திறந்து கத்துனீங்க பாரு. ஐயோ பாத்தோடு அப்படியே போயிட்டானா? இந்த தம்பி என்ன புஷ்பா புஷ்பால கூப்பிட்ட உடனே ஓடி போறிய புருஷன் ஞாபகம் வந்துருச்சியா? அவர் அப்படித்தான் என்ன பிரியுமா? புஷு புஷு கூப்பிடுவாரியா? உன் புருஷன் எப்படி கூப்பிடுவாரு? புஷு புஷு கூப்பிடுவாரியா? புஷ் புஷ்னு கூப்பிடுவாரா? அந்த கிழவி நல்லா சொல்ல சொல்லு. என் காலில் எரும மாதிரி விடுது. பாட்டி போலாம். யாரா ஓரம் கட்டுறவன்? நான் தாங்க. ஆட நீயா? பையல பாத்தியா? ஊருக்குள்ள வரும்போது வேட்டி சட்டை இல்லாம வந்தா,
இப்ப பேண்ட் சட்டை போட்டிருக்கான். போற போக்க பார்த்தா இன் பண்ணிருவான் போட்டிருக்கு. சீக்கிரமா இன் பண்ணிருங்கடா. அவராவது புல் பேண்ட் போட்டிருக்காரு, நீங்க ஆப் டவுசர் தானே போட்டிருக்கீங்க. நானாவது ஆப் ட்ரவுசர் போட்டிருக்கேன். ஊருக்குள்ள ரொம்ப பய குவார்டர் ட்ரவுசர் தாண்டி போட்டிருக்கான். ஏறிடி. பாருங்க, போங்கண்ணே. ஏன்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியற? வாழ்க்கையில் நிம்மதி இல்லைண்ணே. உனக்கும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? அப்படி நடுத்தண்ணில போய் நில்லு, நிம்மதியான இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன். விளையாடுறீங்களா? உங்ககிட்ட என்னடா விளையாட்டு வேண்டியிருக்கு? உங்களுக்கு என்னண்ணே எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கீங்க? அது எப்படிண்ணே முடியுது? அந்த விஷயத்தை கேக்குறியா? வா சொல்றேன். இங்க. உட்கார்ற. ஆ. சீ, நல்லா உட்கார்ற. அடே, எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா என்ன செய்வேன் தெரியுமா? நேரா கடைக்கு போவேன். ஆ. 2 முழம் மல்லிகைப்பூ வாங்குவேன். ஆ. 4 கிலோ அல்வா வாங்குவேன். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன். அவ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவான். ஆ? அப்புறம் அவ மடியில நான் படுக்க, என் மடியில அவ படுக்க, அவ பாட, அப்புறம் நான் பாட, இப்படியே பொழுது போற வரைக்கும் ஒரே கிளியிருப்பா இருப்பான். வேண்டாம், நீ செஞ்சு பாரு. ஆ, செஞ்சிடறேன். டேய், ஆ? அந்த பக்கம் போனா சந்தோஷம் வராது, சாவுதான் வரும். இப்படி போடா. எவ்வளவு தகரீம் இருக்கு அந்த ஊரே கேட்டாடா கேட்டாடா பட்டா பூவாலோம் கேட்டாடா கட்டி கேளா ஆயிரம் கேள் கேட்கணும் எங்க கேட்டாடா கேட்டாடா நிறுத்துறியா? நிறுத்துறியா? அடே, ஏன் இந்த கருமனை இந்த அடி அடிக்கிற? இவனோட சாவகாசம் வச்சிருக்கு உங்கள்ட்ட முதல்ல 4 சாச்சா தோணாமா. யாரு? நான் இவன் கூட சவகாசம் வச்சிட்டு இருந்தா அப்படின்னு இந்த நாய் சொல்லுச்சா? ஏண்டா எந்திர மேல? எந்திரிக்கிறேன். ஏண்டா கருவா, என்ன நடந்தது? நீங்களே சொல்லுங்க. எதுக்குடா கட்டிட்டீங்க? இப்படிதான். கம்னாட்டி. உங்க சம்சாரம் உங்க அளவுக்கு இல்ல. ஆமா, உயரம் கொஞ்சம் கம்மி. இப்ப அதுக்கு என்ன? நீங்க எவ்வளவு நல்லவரு. சோ மேல நீங்க என்ன சொன்னீங்க? என் சம்சாரம் ஆத்தங்கரைக்கு வருதுன்னா பூவும் அல்வா வாங்கி கொடுத்தா வருவான்னு சொன்னீங்க. அதே மாதிரி வாங்கி கொடுத்தா வர மாட்டேங்கிறாங்க. இதுக்கு நீங்களே ஒரு பைசல் பண்ணுங்க. இதுக்கு எவ்வளவு ரூபா செலவழிஞ்சாலும் நான் பாத்துக்கிறேன். ஏற சைக்கிள். அண்ணே, ஆ? இவங்க வரல. என்ன மாட்டி விடுற பாக்குற? யோ, ஆ? உள்ள போய் சைக்கிள் கடைக்காரரை கூப்பிடு. ஏன் எங்களை பார்த்தா சைக்கிள் கடைக்காரா தெரியலையா? ஃபுல் பேண்ட் போட்டிருக்கிற? என்னது இது? ஃபுல் பேண்டா? இது ஆஃப் பேண்டா? ஓஹோ, உங்க ஊர்ல இதான் ஆஃப் பேண்டா? உங்க ஊர்ல இதான் ஃபுல் பேண்டா? சரி, வந்து பேசிக்கலாம். சைக்கிள் கொடு. யாரா நீ? என்னது? என்ன தெரியலையா? இதே ஊர் தான்யா. 7 வருஷமா இங்கதான் இருக்கேன். என்ன கதை விடுறியா? இந்த ஆளினார் அழகுராஜாவுக்கு தெரியாம 7 வருஷமா இந்த ஊர்ல எந்த சந்திரடா இருந்த? சரி, பக்கத்து ஊர்னு வச்சுக்க. ஆ, சைக்கிள் குடியா? கொடுக்க மாட்டேன். ஏன்? உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா போய் கூட்டிட்டு வா, சைக்கிள் கொடுக்குறேன். நீ சைக்கிளை கொடு, நான் போய் கொட்டியாரன். என்ன இழிச்சவாய நினைச்சுக்கிட்டியா? என்ன? என்னுடைய அறிவுக்கு நான் அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா. ஏதோ இந்த பட்டிக்காடுல வந்து மாட்டிட்டேன். போடா. ஏயா, நான் இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு பிரஜை, எனக்கு சைக்கிள் இல்லையா? உன் பேர் என்னப்பா? காரமட ரங்கநாதன். ரங்கநாதன்ங்கிற பேருக்கெல்லாம் சைக்கிள் தர்றதில்ல. போடா. தரமாட்டேன். எட்டி ஒதுக்கிறதுக்குள்ள ஓடி போயிரு. ஏன்டா கோமடி தலையா ஒத்த கால நோண்டிட்டு வர்ற? வயிற்று வலிக்கண்ணே. வயித்து வலிக்கு ஏன் கால் நோண்டுற? ஏதாவது மருந்து இருந்தா சொல்லுங்கண்ணே. வயித்து வலிக்கு மருந்தா? 2 இட்லி கெட்டி சட்னி வச்சு சாப்பிடு, வலி நின்னு போயிடும். விளையாடாதீங்கண்ணே. டேய், ஏண்டா நான் என்ன டாக்டர் ஆலினார் அழகுராஜா MBBS போனடா மாட்டிருக்கிறேன்? இது சைக்கிள் கடைடா. இங்க வந்து வயித்து வலிக்கு மருந்து கேக்குறிய? மண்டையில ஏதாவது இருக்கா? ஏய், அடுத்த ஜென்மத்திலாவது மனுஷனா போறங்கடா. போடா. நம்ம ஊருக்கு நாய் பிடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா உன்னை நான் புடிச்சு கொடுத்துறேன். ஏண்டா ரேஷன் கடைக்கு போலியா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால லீவு. ஏன் ரொம்ப நேரமா குனிஞ்சிட்டு இருக்கிற? துணி கீழே விழுந்துடுச்சு. எடுக்க முடியலையா? எடுக்க முடியாது, பையே மண்ணோட மண்ணா ஒட்டிருச்சு. என்னங்க, குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும். தண்ணியா? அக்கா உள்ளதா இருக்கிறா, போய் வாங்கி குடிச்சிட்டு போ. பரவாயில்ல, நான் கோயிலுக்கு போறேன், அங்க போய் குடிச்சுக்கிறேன். ஆமா, நான் கோயிலுக்கு போறேன், அங்க போய் குடிச்சுக்கிறேன். நான் கோயிலுக்கு போறேன், கோயிலுக்கு. யாருகிட்ட சொல்லிட்டு போறேன்? ஆஞ்சநேயா, யாருக்கும் பிரைஸ் விடப்படாது. எந்த பக்கம் வந்தா? இந்த பக்கம் தான் வந்தேன். இந்த பக்கம் தானா?
சொல்லியிருக்கேன். கேட்டீங்களா ஐயா? அதுக்கு நான் என்னப்பா பண்றது? இல்ல, இந்த மாதிரி திருட்டு காசெல்லாம் நீதானே வாங்கி வைப்ப. உங்ககிட்ட ஒரு 5 ரூபாய் இருக்குமா? இருக்குது. கொடு. இதால 5 ரூபாய். ஆமா, இது நம்ம நோட்டான்னு பாரு. அப்படிதே கொண்டாங்க இப்படி. அப்ப நான் வச்சா நீ இதை அவன்கிட்ட வாங்கிக்க. ஓடில அழகுராஜா, ஓ நிலவோடு வாயுதில் விளையாடுதே, இந்த பணம் கண்டு என் மனம் தடுமாறுதே. ஓய் போராடி தெரியா 5 ரூபாய அழகுராஜன் முண்டாட்டிட்ட ஏமாத்தி வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்ததாக அவன் வந்து என்கிட்ட இருந்து புடிங்கிட்டு போறான். இத உங்கள்கிட்ட சொன்னானா? அப்படியா? இத புடி. நீ அவன்கிட்ட போய் சொல்லு. போராடி. போராடி. கொக்கின் நிறம் வெண்மை. கொக்கின் நிறம் வெண்மை. கிளியின் நிறம் பச்சை. கிளியின் நிறம் பச்சை. யானையின் நிறம் கருமை. கொஞ்சம் என்ன சொன்ன? யானையின் நிறம் கருமை. நம்ம மாமா மாதிரி இல்ல. என்ன சொன்ன? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா. இது நீ அடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். சரி படி. போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். போங்கடி நீங்களும் உங்க கல்யாணமும். என்னடா சொன்ன? உன்ன மலை மேல நிக்கிறது நம்ம வைதேகி மாதிரி இல்ல? ஆமா, இவ ஏன் மட்ட மத்தியானத்துல வெயில்ல நிக்கிறா? என்ன என்னவா? என் கூட வீட்டுக்கு வா, 4-5 எலுமிச்சம்பழம் தரேன், நல்லா தலை தேய்ச்சி குளி, உஷ்ணமான தனியும். ஏன் எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இல்லன்னா பிள்ளை மட்ட மத்தியானத்துல 3 மணி நேரமா வெயில் நின்னுட்டு இருந்தியாம பெருமாள் கோயில் எதுக்கு பிள்ளை? சும்மாதா. சீக்கிரமா உட்காரு. நானும் பாக்குறேன், இப்பெல்லாம் நீ கடைக்கு போறது இல்ல, தண்ணி எடுக்க போறது இல்ல, எந்த வேலையும் செய்யறது இல்ல, எப்ப பார்த்தாலும் வெயிலே நிக்கிறியே. ஏன்? சும்மாதா. சும்மாதானா? நான் கூட நினைச்சேன் உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சோன்னு. போதுண்டாப்பா, உனக்கும் சொல்லாம இருந்தா ஊர் பூரா தண்டோரா போட்டுருவேன். நான் ஏன் வெயில நிக்கிறேன்னு தெரியுமா? சீக்கிரம் சொல்லு, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. என்னது? தலைக்கு மேல வேலையா? அப்படி என்னடா சாமி உங்களுக்கு தலைக்கு மேல வேலை? அது கூட தெரியாதா? தலைக்கு மேல வேலை என்ன? கட்டிங் பண்றதுதான். சரி சொல்லு. ஒண்ணு இல்ல அக்கா, கொஞ்சத்தை பிச்சிடாதீங்க அக்கா, உங்க அம்மா திட்டும் நான் தான் பிச்சேன்னு சொல்லி. அதாவது 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 வந்து என்ன சொல்லி முடிக்கவே இல்லை. அங்கடி நீங்களும் உங்க கல்யாணமும். என்னடா சொன்ன? நம்ம வீட்டுல 1008 பிரச்சனை இருக்கு. நீ என்னடானா 1 மணி நேரமா அலாவதின் விளக்க தொடச்ச மாதிரி தொடச்சிக்கிட்டு இருக்க. இத தொடச்சேனா பூதம் வராது, பிசாசு தான் வரும். யாரு? ஓ மருமகதான். இவளால இந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷனுக்கு எவ்வளவு கோபம் தெரியுமா? முந்தா நாள் என்னடானா மலை மேல வெயில நின்னுகிட்டு இருந்திருக்கா, நேத்து பெருமாள் கோயில நின்னுகிட்டு இருந்திருக்கா, இன்னைக்கு ஆத்தங்கரையில நின்னுகிட்டு இருந்திருக்கா. ஊர்ல போறவங்க அந்த பெரிய மனுஷனை பார்த்து கேக்குறாங்க. இதனால அந்த பெரிய மனுஷனுக்கு எவ்வளவு கோபம் தெரியுமா? யார் அந்த பெரிய மனுஷன்? நான் தான். அத நீயே சொல்லக்கூடாது, நாங்க சொல்லணும். கொடுங்கட்ட. ஆமா, என்ன பிள்ளை உன்னை பத்தி ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்குது? எப்ப பார்த்தாலும் வெயில்ல நிக்கிறியா? எதுக்கு பிள்ளை விவரம் இல்லாம வெயில்ல நிக்கிற? மாமா உள்ள இல்லையா? இல்ல சொல்லு. ஒண்ணு இல்ல அத்தை, என்னை விட மாமா நேரம் கம்மி இல்ல, அதனாலதான் நானும் அவர் மாதிரியே ஆகணும்னு வெயில்ல நிக்கிறேன். மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கா பாத்தியாடா? ஐயோ, அவர் உள்ளதா இருக்காரா? இல்லனா எது வேணும்னு சொல்லுவியா? எவ்வளவு பிரியமா இருக்கறா? யாரு இவளா? ஏமல பிரியமா? அட நீ ஒண்ணுமா, இவன் ஆத்தங்கரையிலும் குளத்தங்கரையிலும் போய் நிக்கணும், ஊர்ல போறவங்க ஏன் நிக்கிறேன்னு கேட்கணும்,
என் மாமே ரொம்ப கருப்புன்னு எல்லார்ட்டையும் சொல்லணும். அதான் அவளுடைய லட்சியமே. ஏய் இத பாரு, நாளைக்கு காலையில மைக் செட் வாங்கி தரேன். கழுத்துல கட்டி ஊரு ஊரா போய் சொல்லு. சொல்றியா? நிஜமாவா மாமா? போடி. குரங்கு. எதுக்குடா அவளை இப்படி விரட்டுற? அட நீ ஒண்ணுமா சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சீக்கிரம் அவ கழுத்துல 3 முடிச்சு போட்டு அப்புறம் எப்படி வேணா விளையாடு. இந்த பாருமா, அப்பா செத்து 6 மாசம் ஆச்சு. விவசாயம் முடியட்டும், ஒரு நல்ல நாளா பார்த்து. காலையில எந்திரிச்சு வாச தெளிச்சு கோலம் போட்டு அடுப்பு மூழ்கி காப்பிய வச்சு தண்ணி எடுத்து துணி துவைச்சு எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. அவளையும் காணோம். ஏமா வைதேகி 2 நாளா வீட்டு பக்கம் காணும். நீ ஏதாவது சொன்னியா? நான் எனக்கு சொன்னப்பா, நீதான் ஏதாவது சண்டை போட்டிருப்ப. சண்டை போட்டா அதுக்காக போயிடுவாள? நான் யாருமா? நான் யாரு? பொம்பளைக்கு பொம்பளை சேர்ந்துக்குவீங்க, ஆம்பளை இப்படி வீட்டு தண்ணியில உட்கார்ந்து இருக்கணும். எங்க போயிடுவா? எப்படி இருந்தாலும் இங்க வந்துதானே ஆகணும். அவன் இங்க வர போறான். ஆட்டிட்டு போற கைய நீட்டிட்டு போனா போடுற மகராசன் போட்டு போறான். போட்டுருவாளா? போடட்டு. வீட்டு மேல சோத்த போட்டா இன்னைக்கு 1000 காக்கா. என்னது? இந்த பர்மா, நீ இப்ப ஊன்னு சொல்லுமா, இப்பவே 1000 மருமகள் அப்படியே கீழே கொண்டு நிறுத்துறேன். நீ என்னமா? இந்த பர்மா, இவ பெரிய கிழிய போட்டா. இவளை பார்க்காம நாங்க ராத்திரி தூங்காம சாப்பிடாம அப்படியே உருகி வலிறான். அதுக்காகத்தான் எதுக்கு லோலோன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. அட நீ போம்மா. உண்மையிலேயே உனக்கு தெரியாதா? அவன் மேல இவ்வளவு பிரியத்தை வச்சுட்டு அப்புறம் ஏன்டா சட்டை போடுற? யாரு? நானா? எமோ நீ பொத்த பிள்ளவானா? அத மறந்துடாத. உனக்கு தெரியாதுல. இப்ப பார், அவளை போய் தரத்தரன்னு இழுத்துட்டு வரேன். என்ன? இங்க வாபுல்ல. வாபுல்ல. அக்கா வாடா. ஏன் 2 நாளா வீட்டுக்கு வரல? சும்மாதான். மூஞ்சிய பார்த்து பேசிட்டு. அதான் சும்மான்னு சொல்றல. டேய், மரியாதை வீட்டுக்கு வந்து சேரு. நீதான் இனிமே வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொன்னியே. சரி சரி, வீட்டுக்கு வந்து சேரு. அவர் கூட போ. அந்த ஆளு ஏதோ சொன்னா திரும்பி வந்துடு. நான் வேலை கொடுக்கறேன்னா. வாங்க மாமா. வாங்க அத்தை. வணக்கம். எப்ப வந்தீங்க? நாங்க வந்து 1 மணி நேரம் ஆகுது மாப்பிள. வந்த உடனே பரப்பலான்னு இருந்தோம். உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம். சேர் எடுத்து போட்டு இப்படி உட்காருங்க மாப்பிள. பரவாயில்ல மாமா. என்ன மாமா, விஷயம் இல்லாம வர மாட்டீங்களே? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல மாப்பிள, என் பொண்ணு எம்ஏ படிச்சு முடிச்சிருக்கு. ஒரே பொண்ணு. 10 லட்சம் ரூபாய் சொத்து இருக்கு. வேற யாருக்கும் கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு இல்ல. தங்கச்சி கிட்ட கேட்டேன். நீ ஆச்சு உன் மாப்பிள்ளை ஆச்சுன்னு சொல்லிடுச்சு. வர பங்குனியில கல்யாணத்தை முடிச்சலான்னு இருக்கோம். என்ன சொல்ற தம்பி? நான் சொல்றேன்னு வித்தியாசமா நினைக்காதீங்க. சொல்லு தம்பி, எதுவா இருந்தாலும் யதார்த்தமா சொல்லு. அப்பதானே எல்லாருக்கும் நல்லது மாப்பிள. எனக்கு வைதேகியை தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கிற அபிப்பிராயம் இல்ல மாமா. என்ன நீ இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்சா கைய நினைக்கலாம்னு நினைச்சோம். ஒரே அடியா பையன் கல்யாணத்துக்கே கைய நினைச்சுக்கிறோம். ஏதோ பையன் யதார்த்தமா சொல்லிட்டாங்கிறதுக்காக இப்படி சாப்பிடாம போனா எப்படி? அதனால நம்ம நடக்கிறது நல்லபடியா நடக்கும். வரோம். போயிட்டு வரோம். ஓ, தலைவர் வர்றாரா? எதுக்கான மாமாவை பாப்பா, எதுக்காக வந்துட்டு போனாங்கன்னு கேப்பா. நான் சொல்றபடி நீ சொல்ற. இத பாரு, என்ன வச்சுக்கிட்டு அடிக்கடி அவகிட்ட விளையாடுற. இது நல்லதுக்கு இல்ல. ஏமா, கல்யாணத்துக்கு முன்னாடி அவகிட்ட விளையாடுற கடைசி விளையாட்டு இதுதான். இந்த பாருமா, நீ உள்ள போ, நான் சொல்றபடி சொல்லு. அட நீ போமா. எங்க வந்துட்டு போறீங்க? என் பொண்ண வெள்ளச்சாமிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கற விஷயமா வந்துட்டு போறோம். என்னம்மா, வரும்போதே சொல்லி இருக்கலாம்ல. எதுக்குடா இந்த விளையாட்டெல்லாம்? வரா வரா வரா.
வந்துட்டு போறது? வேற ஒண்ணும் இல்ல, வந்துட்டு போறது எங்க அண்ணன் தான். அவர் பொண்ணை இவனுக்கு கொடுக்க போறாங்களாம். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு கேட்டு போறாங்க. அதுக்கு இந்த மாப்பிள்ளை என்ன சொன்னாரு? அதுக்கு இந்த மாப்பிள்ளை என்ன சொல்லுவாரு? அந்த பொண்ணோட அழகு என்ன, அறிவு என்ன, அந்தஸ்து என்ன? ஆமா, அந்த பொண்ணோட அழக பார்த்ததுக்கு அப்புறம் தான் தாஜ்மஹாலை ஏன் கட்டினான்னு தெரிஞ்சது. அந்த பொண்ணு நைட் ட்ரெஸ் போட்டிருந்தா அப்படியே சிலு சிலுன்னு ஏர் கண்டிஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். என்னை எப்படி எல்லாம் அனுசரிச்சு போகணும்னு அவளுக்கு தான் தெரியும். ஆமா, நான் கட்டிக்க போற பொண்ணு அவதான். அவ போட்டோவை பாத்தியா? இவளேதான் அவ, அவளேதான் இவ. இங்கே பார், அவளை நல்லா பார், அவ அழகை பார், கொஞ்சம் திரும்பி பார். அவ கண்ணை பார்த்தா ஒரு வண்ணக்கிளி, அவ பாடுனா ஒரு கான குயில், மொத்தத்துல அவ ஒரு வஞ்சிக்கொடி. அதுலயும் என் மாமி பொண்ணு. இந்த பாருமா, நான் தாலி கட்ட போற பொண்ணு நீயும் பார். என் உடல், பொருள், ஆவி அத்தனை இவளுக்கு தான் நான் தாலி கட்ட போறேன். இனிமே இவதான் என் பொண்டாட்டி. அவ போட்டோவை பார், நல்லா பார். அம்மா, கடை வீதிக்கு போலாமா?